தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இஸ்லாமியர்களை ஓரம் கட்டும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு தொகுதி கூட வழங்கப்படவில்லை. இஸ்லாமியர்கள் கணிசமாக மக்கள் தொகை தமிழகத்தில் இருந்தும் கூட திமுகவில் ஏறத்தாழ 10% அதிகமானோர் இஸ்லாமிய தொண்டர்கள் இருந்தும் கூட தான் போட்டியிட்ட 21 தொகுதிகளில் திமுக ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் கட்சிக்கு மட்டும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. ராமநாதபுரம் நவாஸ் கனி போட்டியிட்டார். ஆனால் திமுகவின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் ஒரு முஸ்லீமுக்கு கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது திமுகவின் ஓரவஞ்சகத்தையே காட்டுகிறது. தற்பொழுது திமுகவில் இஸ்லாமியர்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திமுக பயணிக்கின்றது என்பதற்கான அறிகுறியா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் திமுக அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர் வகித்து வந்த பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டனர். அதேபோன்று தற்பொழுது செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய மகன் பதவி பறிக்கப்பட்டது. மருமகனுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. தற்பொழுது செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுகவில் இஸ்லாமியர்களுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துகிறார்கள். அவர்களுடைய குடும்பம் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால்தான் கட்சி பதவி பிடுங்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். கருணாநிதி குடும்பம் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தவில்லையா? கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் ஆதிக்கம் செலுத்தவில்லையா? கனிமொழி ஆதிக்கம் செலுத்தவில்லையா? தற்பொழுது ஸ்டாலின் முதலமைச்சராக உள்ளார். அவருடைய மகன் அமைச்சராக உள்ளார். அவருடைய தங்கை எம்பியாக உள்ளார். திமுக பாராளுமன்ற குழு தலைவராக உள்ளார். சபரீசன் கட்சியின் உள் விவகாரங்களை தலையிடுகிறார். ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார். அப்ப கருணாநிதி குடும்பத்தினர் மட்டும் திமுகவில் அவர்களுடைய குடும்பம் மட்டும் ஆதிக்கம் செலுத்தவில்லையா? சாத்தூர் ராமச்சந்திரன் குடும்பம் திமுகவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. கீதா ஜீவன் அவர்களுடைய குடும்பம் திமுகவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அமைச்சர் நேருவுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. பொன்முடியுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அமைச்சர் வேலுவுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆத்தூர் பெரியசாமி அவர்களுடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய குடும்பம் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அவர்களையெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த செஞ்சி மஸ்தான் ஆவடி நாசர் ஆகிய இருவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகின்றார்களா? இந்த இருவர் மட்டும்தான் தவறு செய்தார்களா? மற்ற அமைச்சர்கள் யாருமே தவறு செய்யவில்லையா? இஸ்லாமியர்கள் மீது ஏன் இந்த வன்மம் திமுக தலைமைக்கு என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் திமுகவில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள், ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள், கட்டம் கட்டப்பட்டு வருகிறார்கள். இது திமுகவிற்கு அழகல்ல. திமுக இஸ்லாமிய வாக்கு வங்கியை தேவையில்லை என்று என்ன தோன்றுகிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் காலமாக இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்து வருகிறார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கட்சியில் இஸ்லாமியர்களை ஓரங்கட்டப்படுவதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியருக்கு கூட திமுக போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை. அதையும் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலமாக திமுகவுக்கு வாக்களித்து வரும் பழக்கத்தை இஸ்லாமியர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சமீபத்திலே செஞ்சி மஸ்தான், ஆவடி நாசர் ஆகியோர் திமுகவில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார்கள். இது திமுகவில் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஓரங்கட்டப்படுவதற்கான அறிகுறி. இதனை இஸ்லாமியர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.